நாசரேத் நதி வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் சில சமயங்களில் நெருக்கடிகளை கடந்து போக வேண்டி வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நெருக்கடி வருமா என்பதுதான் கேள்வி. ஏன் வரக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில நேரங்களில் பயங்கரமான நெருக்கடிகள் வருகின்றன. முதலாவதாக மெதுவாக ஆரம்பிக்கும் அந்த நெருக்கடிகள் மெல்ல மெல்ல வேகம் பிடிக்கின்றன. கொஞ்சோடு ஆரம்பித்த பிரச்சனைகள் பிற்பாடு எல்லா பக்கத்திலும் பெருகுகின்றன. சத்ருவானவன் எல்லா பக்கத்திலும் இருந்து அவன் தாக்குதலை ஆரம்பிக்கின்றான். அவனுக்கு தான் ரொம்ப நாள் காத்திருந்தான். எப்போ இவனை நம்ம அடிக்கலாம், எப்போ இவனை நெருக்கலான்னு காத்திருந்தான். இப்பொழுது ஆண்டவர்கிட்ட அவன் அனுமதியை பெற்றுட்டான். அதனால அவன் என்னெல்லாம் செய்யறான் பாருங்க. பொருளாதார இழப்புகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், பிள்ளைகளால் பிரச்சனைகள், கொடூரமான ஆட்கொள்ளி வியாதிகள், எதிர்பாராத மற்றும் தேவையற்ற செலவினங்கள், வேலை மற்றும் வியாபார ஊழியத்தில் நெருக்கடிகள், பிரியமானவருடைய பிரிவுகள், துரோகங்கள் என பல விதங்களிலே அவன் நெருக்கடிகளை கொண்டு வருகின்றான். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எல்லா வருமானத்துக்கான வழிகளும் மூடப்படும். ஆனால் செலவுகளோ கண்ணாப்பினா என்னை கண்மண் தெரியாமல் அதிகரித்து கொண்டே இருக்கும். மூச்சு மட்டும் வருமானமே கிடையாது, செலவு இருக்குன்னா என்ன செய்ய? இனி வாழவே வழி இல்லை, உன் கதை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இந்த நேரத்தில் தான் எதிரியாகிய பிசாசனன் சொல்லி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட கொடூரமான பாதையின் வழியாக நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு பிரயாணித்து கொண்டு இருக்கலாம். அதனால தானே என்னவோ ஆண்டவர் இந்த நாசரேத் நதி மூலமாக உங்களோடு பேசுகிறார். கவனியுங்கள். இப்போ பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி வெற்றி பெறுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக, எப்பொழுது பிரச்சனைகள் உங்கள் கையை மீறி செல்கிறதோ அப்பொழுது உங்கள் இயலாமையை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. ஏன்னா உங்களால் ஒன்றுமே முடியாதுங்கிறத நீங்கள் உணரணும். என் திறமை தெரியுமா, என் அறிவு தெரியுமா, நான் யார் தெரியுமா, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லுபடியே ஆகாது. உங்கள் இயலாமையை உணர்ந்துக்கிடுங்க. அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர், என்னால் ஒன்றுமே முடியாதுப்பா, எல்லாம் நீங்கள் தான் சொல்லி சரணாகதி அடையுங்கள். கிருபையா எனக்கு இறங்கும், என்னை உயர்த்தி ஐயா உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் என காத்திருங்கள். நான் பிள்ளை, நான் வெட்கப்பட்டு விட்டால் அது உமக்கு அந்த வெட்கம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் கூட தேவையில்லை. அவர் இறுதியாய் உங்களுக்கு இறங்கும் பொழுது அப்போ இப்போ சாத்தானே என் பிள்ளை இனி தொடக்கூடாது என்று சொல்லி நெருக்கும் எதிரியை கடிந்து கொள்வார். அப்பொழுது பிசாசானவன் ஓடி போவான். அவன் கொண்டு வந்த எல்லா புயல் காற்றும் ஓய்ந்து போகும். மிகப்பெரிய அமைதி வாழ்விலே உண்டாகும். இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யோபு ஒன்றன் பின் ஒன்றாக குறுகிய காலத்தில் எல்லாவற்றையும் இழந்து போனார். மாட மாளிகையில் செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்த அவர் தெரு ஓரத்தில் பிச்சைக்காரனை போல வாழ வேண்டிய அவல நிலை. பிள்ளைகள் செத்து போனார்கள், மரியாதை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இன்னொரு பக்கம் வியாதியின் அகோர முகம் அவர் நெருக்கியது. ஆனால் அதன் மத்தியிலும் அவர் ஆண்டவருக்கு எதிராக ஒன்றுமே பேசலை. வாயை வைத்து ஆண்டவரை தூஷித்த மனைவி கடிந்து கொண்டார், பொறுமை காத்தார், நண்பர்களுக்காக அவர் விண்ணப்பம் செய்தார். விளைவாக யோபு இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பாக கொடுத்தார். யோபு பெற்றுக்கொண்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர் ஒரு உற்சாகப்படுத்துகின்ற மனிதனாக பைபிளில் இருக்கின்றார். சிந்தனைக்கு யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நாசரேத் நதி முற்று பெற்றது. கர்த்தர் அந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக.